ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி திருச்செந்தூர் கும்பாபிஷேகம்னு சொல்லி காலையிலேயே சட்கோண தீபம் போட்டு சுவாமி கும்பிட சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய பூஜையை நிறைவாக பண்ணிட்டேங்க. நேற்று கூட நான் போஸ்ட்டில் போட்டிருந்தேன், கும்பிட்றவங்க கும்பிடுங்கன்னு சொல்லி. பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில் நடக்கும்போது நம்ம வீட்லேயும் நம்ம ஒரு சட்கோண தீபம் போட்டு பூஜை பண்ண நல்லதுன்னு சொன்னாங்க. நிறைவாக பண்ணியாச்சு. பூஜை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. அதை ஒரு மினி விலாகாக கொடுத்துருக்கேன். நமக்கு தான் ஒரு பழக்கமாச்சு கிச்சன் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது. ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டனால நீட்டாக இருந்தது. அப்படியே அன்னப்பூர்ணி தயாரிக்க விளக்கேற்றிட்டு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:15 போல் ஆயிடுச்சு. ஆனால் பசங்க 8:15 கிளம்பணும். சரி என்ன பண்ணுறது, பூரி மசால் பண்ணட்டுமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி அதவே பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பண்ணுற மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணுவேங்க. சீக்கிரம் பண்ணிடலாம். 4 பேருக்கு அங்கும்போது இந்த மாதிரி பண்ணால் டக்குன்னு பண்ணிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பண்ணுவேன். அதனால் சீக்கிரம் எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான பூஜை தான். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா டைமே பத்தல. ரொம்ப நேரம் பண்ணின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. முடிச்சுட்டு அப்படியே சமைக்கவும் வந்துட்டேன். நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது பூஜை பண்ணுறேன் இல்லை ஏதாவது சாமிக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா பசங்க ஏதாவது அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது ஒரு பழக்கமாகி போச்சு நம்ம வீட்டில். ஆனால் நான் இன்றைக்கி ஒன்றுமே செய்யலை. சுவாமிக்கு பிரசாதமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பஞ்சாமிரதத்தோடு நிப்பாட்டிட்டேன். சரி அதனால தான் சரி பூரி பண்ணிட்டுமானது. லஞ்சுக்கும் எங்களுக்கு அதுவே வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க கேட்ட மாதிரி அதுவே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கும் சேர்த்து பூரியே தாங்க பண்ணியிருந்தேன். காலையில் அப்படியே சாப்பிட்டு போகிறக்கு சரி தோசை போட்டுடலான்னு சொல்லி தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் பண்ணி தோசை போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த பூஜை பண்ணி வீட்டில் சமைச்சு பிரசாதம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால் எப்போவுமே எதுவும் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பஞ்சாமிர்தம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அவங்களுக்கு பூரியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒட்டுக்கா ஊற்றி தான் கொண்டு போவாங்க. உள்ள கொஞ்சம் நிறைய ஊற்றி வச்சுட்டோம்னா அது ஊறி அவங்க மத்தியானம் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபோர்க்கோ ஸ்பூனோ கொடுத்துட்டோம்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கரட்டுமேடு முருகன் கோவிலுக்கு போனது தாங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா போன வாரம் சஷ்டிக்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். இத்தனை வருஷம் கோயம்புத்தூரில் இருக்கும். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் சஷ்டிக்கு தான் போயிருந்தேன். போன ஒரே வாரத்தில் திரும்ப இன்னொருக்கா போகிறோங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கும் போய் அங்கே கோவிலையும் போய் 6 நெய் தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனேங்க. அது இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் அவங்க பசங்களை விட்டுட்டு எனக்கு ஒர்க் இல்லை, ஃப்ரீ தான், வரையா கோவிலுக்கு போகலான்னாங்க. உடனே கிளம்பியாச்சு. மருதமலை போகலான்ட்டு இருந்தோம். சரி நம்ம இந்த கோவிலுக்கு ஒரே டைம் தான் அன்றைக்கி போனோம். அன்றைக்கி கூட சஷ்டிங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இன்றைக்கி போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மளை அங்கே தான் வரவழைக்கல, இங்கேயாவது வரவழைச்சாரு அப்படின்னு சொல்லி நிம்மதியாக சந்தோஷமாக போய் முருகனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.